By the time versus by then. By the time, அந்த நேரத்திற்கு முன்னதாக, அதாவது அந்த நேரத்திற்குள். A specific action happening at a future or past point. ஒரு முக்கிய நிகழ்வு நடக்கும் நேரத்திற்கு முன்னராகவே வேறொன்று நடந்துவிடும் என்பதை கூறும். By then, அந்த நேரத்தில், அதாவது அந்த நேரத்தை முன்னதாகவே பேசியிருப்போம். அதன் பின்னர் சொல்லும் வாக்கியம் a previously mentioned time. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். நான் வந்தடைந்த நேரத்திற்கு முன்னதாகவே படம் தொடங்கிவிட்டது. By the time I arrived, the movie had started. அவள் வீட்டுப்பாடம் முடிப்பதற்கு முன்னராகவே இருட்டிவிடும். By the time she finishes her homework, it will be dark. நான் கண் விழிப்பதற்கு முன்னதாகவே அம்மா காலை உணவை சமைத்து விட்டார். By the time I woke up, my mother had already cooked breakfast. அவன் காலையில் போய்விட்டான். அந்த நேரத்தில் யாரும் விழித்திருக்கல. He left in the morning. By then, no one was awake. 8 மணிக்குள் வீட்டுப்பாடத்தை முடித்துவிடு. அந்த நேரத்தில் இரவுணவு தயாராக இருக்கும். Finish your homework by 8 o'clock. By then, dinner will be ready. அவன் 40 வயதில் மிகவும் பணக்காரனாக இருந்தான். அந்த நேரத்தில் 3 வீடுகள் கட்டியிருந்தான். He was very rich in his 40s. By then, he had built 3 houses. இப்போ உங்களுக்கான நேரம். நான் கதவை திறப்பதற்கு முன்னதாகவே பூனை ஓடிவிட்டது. Blank, I opened the door. The cat had run away. அவள் 2010 வணிகத்தை தொடங்கினாள். அந்த நேரத்தில் அவள் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தாள். She started the business in 2010. Blank, she was very confident. நாம் ஓவியம் முடிக்க முன்னரே மழை பெய்யக்கூடும். Blank, we finished the painting. It might rain. Please comment your answer. Subscribe for more videos.